இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு சட்னி பண்ணலாம். ஒரு பாதி உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். ஒரு 5 கத்திரிக்காய், 2 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு குக்கர் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இதில் வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் இதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதில் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். இது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு, மஞ்சப்பொடி, ஒரே ஒரு சின்ன நாட்டு தக்காளி, இந்த காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி. இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டுடலாம். நாலு விசில் வந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கடைஞ்சிட்டு மல்லி இலை போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ ஸ்டீம் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா அதை வச்சு கடைஞ்சி எடுத்துடலாம். இது நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் மல்லி இலை போட்டுடலாம். இந்த சட்னி இட்லி, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.